அதிகாரம் மொத்தமா இவர் அரசு அதிகாரியே கிடையாது, அரசியல்வாதி. எப்பயே விளைவிட்டார் இவரு. சொல்லியாச்சு, போன வாட்டி நடத்தினதே செல்லாதுன்னு சொல்லியாச்சு. நாங்க மறுபடியும் தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் திட்டமிட்டு காலதாமதம் நடத்தி வருவதாக நகராட்சி ஆணையர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி உமா மகேஸ்வரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விமலவேலன். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் மொத்தம் 30 வார்டுகள் உள்ளன. இந்த நகராட்சியின் நகர்மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி இருந்து வந்தார். அதைத் தொடர்ந்து துணைத் தலைவராக அதிமுகவை சேர்ந்த கண்ணன் என்ற ராஜு என்பவர் உள்ளார். கடந்த பல மாதங்களாக சங்கரன்கோவில் நகராட்சியில் உள்ள பல்வேறு பகுதிகளில அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் கூறி பொதுமக்கள் அனைவரும் சங்கரன்கோவில் நகராட்சி மீதும் நகர்மன்ற தலைவி மீதும் பல அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அதிமுக மட்டுமில்லாது திமுக உறுப்பினர்களுக்கும் நகர்மன்ற தலைவிக்கும் இடையே அடிக்கடி பணிபோரும் நிலை வந்தது. இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை, டெண்டர் முறைகேட்டில் ஈடுபடுவது, அதிகப்படியான கமிஷன் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சங்கரன்கோவில் நகராட்சி கூட்டங்களில் உறுப்பினர்கள் அடிக்கடி வாக்குவாதங்களில் ஈடுபடுவதும் வெளிநடப்பு செய்வதும் தொடர்ந்து வாடிக்கையாக நடந்துவிட்டு கொண்டிருந்தது. இந்த நிலையில கடந்த மாதம் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவரான உமா மகேஸ்வரிக்கு எதிராக அவரை பதவி நீக்கம் செய்யும் வகையில அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு அனைத்து கட்சி நகர்மன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து சுமார் 26 நகர்மன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி நகராட்சி ஆணையாளரிடம் இது தொடர்பாக மனு அளித்தனர். அதன் தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான வாக்கெடுப்பு நடந்தது. இதில் 29 நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது வாக்குகளை செலுத்தினர். இருந்தும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மான ஓட்டெடுப்பில் 28 ஆதரவு ஓட்டுகள் பெற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நகர்மன்ற தலைவரின் அறையானது நகராட்சி ஆணையாளர் தலைமையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி மீது நகர்மன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் செல்லாது என்று உத்தரவிட கோரி நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி சார்பில் உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது. அந்த வழக்குல நகர்மன்ற தலைவி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு முறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், தொடர்ந்து வரும் 17வது அதாவது இன்று வாக்குச்சீட்டு முறையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தி அதை 18ஆம் தேதி நாளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்தது. இந்த இதுபடி வாக்குச்சீட்டு முறைப்படி தற்போது வாக்கெடுப்பு நடைபெற்ற நகராட்சி அலுவலகம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. உறுப்பினர்கள் பலத்த சோதனைக்கு பின்னரே நகராட்சி உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். நகராட்சி அலுவலகத்தின் உள்ளே நகர்மன்ற உறுப்பினர்கள் தவிர வேறு யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த வாக்கெடுப்பில் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்கள் வாக்குகளை செலுத்த இருந்த நிலையில வெகு நேரமாகியும் வாக்கெடுப்பை நடத்தவில்லை என்றும், எதிர்கட்சியினருக்கு ஆதரவாகவும் ஒருதலை பட்சமாகவும் செயல்படுவதாக சங்கரன்கோவில் ஆணையாளர் மீது குற்றச்சாட்டுகளை கூறி உமா மகேஸ்வரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அங்கிருந்து அவரும் 17வது வார்டு கவுன்சிலர் விஜயகுமார் என்பவரும் வெளிநடப்பு செய்தனர். இதனால் வாக்கெடுப்பு நடைபெற இருந்த அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. உமா மகேஸ்வரி மற்றொரு கவுன்சிலரும் வெளிநடப்பு நடந்த நிலையில் தற்போது வாக்குச்சீட்டு முறையில் வாக்கெடுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விமலவேலு. இல்ல
எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஒருதலை பட்சமா செயல்பட்டு இருக்காரு மொத்தமா இவரு. இவர் அரசு அதிகாரியே கிடையாது, அரசியல்வாதி. எப்பயோ விளைவிட்டார் இவரு. சொல்லியாச்சு, போன வாட்டி நடத்தினதே செல்லாதுன்னு சொல்லியாச்சு. பிறகு நாங்க மறுபடியும் இல்ல